நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்த வரைக்கும் போதும் ப்ரோ. ஏன் தெரியுமா அதை நான் சொல்கிறேன்? நீ என்னதான் ஒரு விஷயம் நீ அவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஜஸ்ட் கடைசியில் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன, இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அதுக்கு நீ அவங்களுக்கு போடுற எஃபர்ட்டை உன்னோட கரியருக்காக நீ அதிலிருந்து 1% நீ போட்டிருந்தாலும் உன்னோட கரியரில் நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பியே. நீ மற்றவங்களுக்காக போடுற எஃபர்ட்டை உன்னோட கரியர் க்ரோத்துக்காக நீ போடலாமே ப்ரோ, இல்லை உன்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக போடலாமே ப்ரோ. நீ அதை ஏன் ப்ரோ போட மாட்டேன்ற, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இன்னும் சின்ன பசங்க கிடையாது ப்ரோ. நம்ம லைஃப்ன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்போ ஏன் ப்ரோ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கியா, இல்லை என்னன்னே தெரியல ப்ரோ. நீ பர்சனலாக டெவலப் பண்ண நினைக்கிறியா, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்க. திரும்ப இந்த ரீலை பார்ப்பியா பார்க்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது ப்ரோ. பர்சனலாக உன்னை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறியா, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்க. அப்படி வேற ஏதாச்சும் பர்சனல் டவுட்ஸ் இருக்கா, டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணு ப்ரோ. இதுக்கப்புறமும் நீ மற்றவங்களுக்காக தான் வாழ போறனா தாராளமாக வாழு ப்ரோ. இதுக்கடுத்த ஆப்ஷன் உன் கையில் தான் இருக்குது. நீ மாறுறதும் நீ மாறாததும் உன் கையில் மட்டும்தான் இருக்குது.